அனைவருக்கும் வணக்கம். சுவிதான் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். 64 KB ECHS கார்டு ஆனுவல் வேலிடேஷன் ஃபார் டிபெண்டன்ஸ் மெம்பர்ஸ். முன்னாள் படைவரையில் சார்ந்தவர்களுக்கான 64 KB ECHS கார்டின் தகுதியை வருடாந்திர உறுதிப்படுத்தல் பற்றித்தான் இந்த வீடியோ. இந்த ஆனுவல் வேலிடேஷன் ECHS கார்டு பற்றி பல கடிதங்கள் ECHS தலைமையகம் வெளியிட்டார்கள். இருப்பினும் ஜூன் 2025 ஒரு விரிவான கடிதம் ECHS தலைமையகம் இந்த ஆனுவல் வேலிடேஷன் பற்றி வெளியிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ECHS மெம்பரும், அதாவது அவர்களை சார்ந்தவர்களுக்கான 64 KB ECHS கார்டை ஆண்டுக்கு ஒரு முறை ஆனுவல் வேலிடேஷன் செய்ய வேண்டும். ஆனால் செய்வதில்லை என்பதுதான் தெரிய வந்துள்ளது. எப்படி எனில், டிபெண்டன்ஸ், அதாவது முன்னாள் படைவர்களை சார்ந்தவர்களுக்கான ECHS மெம்பர்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை, உடனடி சிகிச்சை என்று வரும்போது தான் அவர்களுக்கு தெரிய வருகிறது அவர்களுடைய ECHS கார்டு என்பது செயலில்லாமல் இருப்பது, அதாவது பிளாக் செய்து விட்டார்கள் என்பது. ஏனெனில் அவர்கள் ஆனுவல் வேலிடேஷன் என்பதை செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்பதுதான். ஆகையால் தான் முன்னாள் படைவர்கள், அதாவது ECHS மெம்பர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி ஒவ்வொருவரும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான 64 KB ECHS கார்டை ஆனுவல் வேலிடேஷன், அதாவது அந்த 64 KB கார்டின் தகுதியை வருடாந்திர உறுதிப்படுத்தல் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் ஒரு விரிவான வீடியோ. இந்த வீடியோவை மேற்படி பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். ஆனுவல் வேலிடேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி ஆஃப் டிபெண்டன்ட் ECHS மெம்பர்ஸ். முன்னாள் படைவீரர்களை சார்ந்த ECHS உறுப்பினர்கள் தகுதியை வருடாந்திர உறுதிப்படுத்தல் பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டில் ECHS மெம்பர்களுக்கு வழங்கப்பட்ட கார்டுங்கிறது 16 KB, அப்புறம் 32 KB, இப்போது இருக்கிறது 64 KB ECHS கார்டு. இந்த 64 KB ECHS கார்டு வைத்திருப்பவர்கள்லாம் அவர்களை சார்ந்தவர்களுக்கான கார்டை ஆனுவல் வேலிடேஷன் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு தகவல், எத்தனையோ ECHS உறுப்பினர்கள் இன்னும் 16 KB அண்ட் 32 KB வச்சுருக்கிறாங்க, 64 KB மாற்றாமல். அப்படி 16 KB 32 KB வைத்திருந்தால் அவர்களுக்கு உடனடி அவசர சிகிச்சை தேவையெனில் செய்ய கிடைக்க இயலாது. ஆகையால் அவர்களுடைய ஒரு வேண்டுகோள் 64 KB மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போது இந்த 64 KB ECHS கார்டு வைத்திருப்பவர்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான அந்த 64 KB ECHS கார்டை ஆனுவல் வேலிடேஷன் செய்வதில்லை என்பது தெரிய வந்துள்ளது. எப்படி எனில், அவர்களுடைய டிபெண்டன்ஸுக்கு யாருக்காவது ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும்போது தான் தெரிய வருகிறது அவர்களோடது ECHS கார்டு எலிஜிபிலிட்டி இல்லை, செயலிழக்கம் செய்யப்பட்டுள்ளது, பிளாக் செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டால், இந்த ஆனுவல் வேலிடேஷன் செய்யலை. இப்போ பாருங்கள், ஒரு ECHS மெம்பர் அவர்களை சார்ந்த 4 ECHS உறுப்பினர்களுக்கு டியூ ஃபார் எலிஜிபிலிட்டி தான் இருக்குது. ஏன்னா ஆனுவல் வேலிடேஷன் செய்யலை. இதில் ஒருத்தருக்கு தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை பெற முயற்சி செய்யும் போது தான் இது தெரியவே வந்தது. இந்த அனைத்து 4 ECHS டிபெண்டர்களுக்கும் அந்த வேலிடிட்டி இல்லை என்பது, எலிஜிபிலிட்டி இல்லை என்பது. இது பற்றி தான் ECHS தலைமையகம் ஜெனரல் ஆர்கனைசேஷன் 10 ஜூன் 2025 ஒரு விரிவான லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஆனுவல் வேலிடேஷன் ஆஃப் ECHS மெம்பர்ஷிப் ஆஃப் டிபெண்டன்ஸ் பை சப்மிஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் பை பிரைமரி பெனிஃபிஷரிஸ். இந்த லெட்டரில் கிளியராக 1 by 1 நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ECHS மெம்பரும் அவர்களை சார்ந்தவர்களுக்கான 64 KB ECHS கார்டை ஆனுவல் வேலிடேஷன் செய்ய வேண்டும். அதற்கான ஆவணங்களை வருடாந்திரம் ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவர்களுடைய ECHS கார்டு பிளாக் ஆகிவிடும். அவர்கள் ECHS வசதியை பெற இயலாது. அதை ஆனுவல் வேலிடேஷன் நல்ல முறையில் செய்த பின்பு, அக்செப்ட் ஆன பின்பு தான் அவர்களுக்கு இந்த ECHS ஃபெசிலிட்டி கிடைக்கும் என்பதை இந்த லெட்டரில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ECHS உறுப்பினர்களுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி டியூங்கிறது தெரிய வரும். எப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அவங்க ECHS PC பாலிகிளினிக்கு போயிடுச்சுன்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிடுச்சுன்னா, அவங்க அந்த அத்தன்டிகேட் அண்டு கியோஸ்கில் பண்ணுறப்பவே தெரியும் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி
இருக்குதா இல்லையா டிபெண்டன்ஸ்க்கு, டியூவாக இருந்தாச்சுன்னா அதில் தெரிய வரும். ஏன்னா இசிஹெச்எஸ் பிசிக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அடிக்கடி போயிடுறவங்களுக்கு அது தெரியும். எத்தனையோ பேர்கள் வந்து இசிஹெச்எஸ் பிசிக்கு போகாமல் இருப்பாங்க. ஏன்னா நல்ல உடல்நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு போக தேவைப்படாது. ஏன்னா மனித வாழ்க்கையில் எப்போ என்ன நேரும்னு தெரியாது. அதனால் டிபெண்டன்ஸுகளுக்கு ஏதாவது அவசர சிகிச்சை என்று வரும்போது தான் அவங்க இதை பற்றி நினைக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு இசிஹெச்எஸ் உறுப்பினர்களும் அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணி பார்க்கணும் அவங்களுடைய வெப் போர்ட்டலில், இசிஹெச்எஸ் வெப் போர்ட்டலில். இப்போ பார்க்குறப்ப தெரிய வரும் அதில் எலிஜிபிலிட்டி. உடனே அவங்க லாகின் பண்ண உடனே எலிஜிபிலிட்டி டியூ இருந்தால் தெரிய வரும். அதே நேரத்தில் இன்னொன்று இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி மொபைல் ஆப் இருக்குது. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் அதில் பார்த்துக்கலாம். அதன் வாயிலாகவே தெரிய வரும் எலிஜிபிலிட்டி டியூ இருக்குதா இல்லையாங்கிறது. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டிபெண்டன்ஸ் அதை எப்படி சப்மிட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதாவது ஃபார்ம் நம்பர் 26 AS. பேன் கார்டு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக. நீங்கள் ஆனுவல் வேலிடேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, அவங்களுடைய லாகின் பண்ணி அப்படி செஞ்சாச்சுன்னா அந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் OSECSS பாலிகிளினிக்கு போகும். அவங்க வந்து அதை பார்த்து சரியான டாக்குமெண்ட்டாக இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க, எலிஜிபிலிட்டி ஆகிடும். ஆனால் அதே நேரத்தில் டாக்குமெண்ட் சரியில்லை, ஏதாவது அப்சர்வேஷன் இருந்தாச்சுன்னா அவங்க அந்த அப்சர்வேஷன் ரைஸ் பண்ணுவாங்க. அதை சரி பண்ண வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு இசிஹெச்எஸ் உறுப்பினர்களுக்கும் உண்டு. அதே நேரத்தில் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இசிஹெச்எஸ் வேலிடிட்டி கார்டு இப்போ வந்து இந்த ஜூன் 2025 15 ஜூன்லேருந்து 15 மந்த்துக்கு வந்து 15 மந்த்துக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியடாக ஆகியிருக்கிறாங்க. அதனால் அதன்படி நீங்கள் வந்து அந்த வேலிடேஷனுங்கிறது வந்து டியூ ஆகிறப்ப அதை ஆனுவல் வேலிடேஷன் செய்யணும். இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரிவைவல் ஆஃப் இசிஹெச்எஸ் மெம்பர்ஷிப் பேஸ்ட் ஆன் இன்கம் கிரைட்டேரியா. இப்போது ஒரு சிலர் வந்து முன்னாடி வந்து அவங்களுடைய இன்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த 9,000 மேலே 9,000 எக்ஸ்க்ளூடிங் அந்த டிஐ விட அவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாக இருந்தால் அவங்க எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அது இல்லை, இப்போ குறைஞ்சிருச்சு, அப்படி அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா 2 வருடத்துக்குள்ளேயே அந்த ஃபார்ம் 26 ASO இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அவங்க திரும்ப வந்து அந்த டிபெண்டன்ஸ்க்கு வந்து இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டிஸ் பெறலாம். இதில் ஒன் டைம் ஆனுவல் வேலிடேஷன் இருக்குது. அதாவது ஒயிட் கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது டிசபிலிட்டி டிபெண்டன்ஸாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு முறை வந்து ஆனுவல் வேலிடேஷன் செய்யணும், அதுக்கப்புறம் செய்ய தேவையில்லை. அதே நேரத்தில் 80 வயசுக்கு மேற்பட்ட பெற்றோர்கள் இருப்பின் அவர்களுக்கு வந்து ஒரு முறை வந்து அந்த இசிஹெச்எஸ் ஆனுவல் வேலிடேஷன் செய்யணும், அதன் முன்பு தேவையில்லை என்பது தான் இந்த லெட்டரில். இப்போ முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய இசிஹெச்எஸ் மெம்பருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு, யூசர் ஐடி வந்து எல்லாருக்குமே அவங்க மொபைல் நம்பர் தான் அவங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் வந்து அந்த இசிஹெச்எஸ் போர்ட்டலில் போய் லாகின் பண்ணியாச்சுன்னா யாருக்கு அந்த இசிஹெச்எஸ்னுடைய எலிஜிபிலிட்டி டியூ இருக்குதோ டிபெண்டன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த மெசேஜ் அந்த டிஸ்பிளே ஆகும் லாகின் ஆன உடனேயும். இதில் என்ன சொல்லுது, ப்ளீஸ் அப்லோட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் நான் எலிஜிபிள் மெம்பர் டு கண்டினியூ ட்ரீட்மெண்ட். நீங்கள் அவங்களுக்கு கண்டினியூ ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னா இதை சப்மிட் பண்ணுங்கள். கிளிக் ஓகே டு அப்லோட் எலிஜிபிள் சர்டிஃபிகேட், கேன்சல் கோ டு ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்குது. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும்னா இதை ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது என்னங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், அதை ஓகே பண்ண உடனே யாராருக்கெல்லாம் அந்த டியூ இருக்குங்கிறது தெரிய வருது. யாருக்கு நீங்கள் சப்மிட் பண்ண விரும்புகிறீர்களோ உங்கள்கிட்ட சரியான ஆவணங்கள் 26 ASO அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாச்சுன்னா ஃபர்தர் ப்ரொசீட் ஆகலாம். ஓகே பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓகே பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கேட்டுக்கணும்னு கேட்டாச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் டிபெண்டன்ட் பேர் வரும். அந்த பேரில் அவருக்கு பேன் கார்டு இருக்குதா இல்லையா என்ற கேள்வி. பேன் கார்டு இருந்தாச்சுன்னா எஸ், அதை எஸ் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஆகும். அவங்களுக்கு அந்த ஃபார்ம் 26 AS நீங்கள் எடுத்து வச்சுருந்தா 2 இயர்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கணும். PDF ஃபைலில் தயாராக அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்கணும். அப்படிங்கும்போது கடந்த 2 இயர்ஸ் இதில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இசிஹெச்எஸ் உறுப்பினருக்கு 23, 24, 25 26 AS கார்டு அப்லோட் கேட்டு இருக்குது. இதில் அதன்படி அதை நீங்கள் அப்லோட் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு டிபெண்டன்ட் டிக்ளரேஷன். இதில் டிக்ளரேஷன் கண்டிப்பாக சொல்லணும். அவங்களுடைய வருமானம் வந்து 9,000க்கு கீழே தான் எக்ஸ்க்ளூடிங் டிஏ. அப்புறம் அக்ரி பண்ணிவிட்டு டிபெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணியாச்சுன்னா உடனே இசிஹெச்எஸ் பிசிக்கு போகும். இசிஹெச்எஸ் பிசிக்கு போன உடனே உங்களுக்கு என்ன தெரிய வரும்னு கேட்டாச்சுன்னா சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் ஓஎஸ்சிலிருந்து அதை சரியான டாக்குமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. எலிஜிபிலிட்டி ஆயிரும். நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே நேரத்தில் அப்சர்வேஷன் இருந்தாச்சுன்னா ரைஸ் பண்ணுவாங்க. அதை சரி பண்ண வேண்டிய கடமை ஒவ்வொரு இசிஹெச்எஸ் இருப்பினர்களுக்கு உண்டு. அதை சரி செய்து டிபெண்டன்ஸினுடைய எலிஜிபிலிட்டியை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான். நெக்ஸ்ட் வந்து இசிஹெச்எஸ்
அந்த டிபெண்டன்ட்களுக்கு வந்து பேன் கார்டு இல்லை அப்படிங்கும் போது நோ சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நோ அப்படின்னு பேன் கார்டு இல்லைனாலே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அதையும் பிடிஎஃபில் வச்சுருந்து அதை அப்லோட் பண்ணணும். அவங்களுக்கும் அந்த 9000 அந்த இன்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் எக்ஸ்க்ளூடிங் டிஏ. அதுக்கப்புறம் அக்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சுன்னா ECHSPO அந்த பாலிகிளினிக் போயிடும். அவங்க வந்து அந்த OSC ECHSPC அதை அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா ஓகே, வெல் அண்ட் குட். அப்சர்வேஷன் ரைஸ் பண்ணால் நீங்கள் அதை வந்து சரி செய்ய வேண்டிய கடமை ECHS பயனாளிகளுக்கு உண்டு. இதுதான் நீங்கள் யூசர் அந்த ECHS போர்ட்டலில் எப்படி வந்து நம்ம தெரிய வரும் அந்த எலிஜிபிலிட்டி டியூவாக இருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த எலிஜிபிலிட்டியை எப்படி நம்ம வந்து எலிஜிபிலிட்டி ஆக்கணும், தக்க டாக்குமெண்ட் அதாவது 26 ASO அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியோ என்பதை பார்ப்போம். நீ ஒன்று ECHS பெனிஃபிஷரி ஆப் இது வந்து ஒரு ஈஸியாக வச்சுக்கலாம். எல்லாருடையுமே இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. நீங்கள் ECHS பெனிஃபிஷரி ஆப்ஸை டவுன்லோடு பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சாச்சுன்னா எல்லா விவரமும் ECHS சம்மந்தப்பட்ட விவரம் எல்லாமே தெரியும். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் அப்டேட் ஆனுவல் வேலிடேஷன் இருக்குது, கார்டு எலிஜிபிலிட்டி இருக்குது. இதை கிளிக் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே. அதே நேரத்தில் மற்ற விவரங்கள் இதில் தெரிய வரும். இப்போ ECHS பெனிஃபிஷரி ஆப் பற்றி தான் வேறு ஒரு வீடியோ தான் போடணும், அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுவோம். இப்போ வந்து டைம்லி வேலிடேஷன் ஃபார் டைம்லி ECHS ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் எனி ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோவே ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ECHS உறுப்பினர்கள் அவர்களை சார்ந்தவர்களுடைய 64AB ECHS கார்டை குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க வந்து ஆனுவல் வேலிடேஷன் செய்ய வேண்டும். அப்படி செய்து வைத்திருந்தால்தான் அவர்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்லது சிகிச்சை தேவைப்படும் போது உடனடியாக கிடைக்கும். இல்லை என்றால் காலதாமமாக ஆகும். ஆகையால் தான் டைம்லி வேலிடேஷன் ஃபார் டைம்லி ECHS ட்ரீட்மெண்ட் வித்தவுட் எனி ப்ராப்ளம், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த ECHS ஃபெசிலிட்டிஸை அவாய்ட் பண்ண முடியும். ஆனுவல் வேலிடேஷன் குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து எலிஜிபிலிட்டியை உருவாக்கி இருந்தார் என்பதற்காகவே இந்த வீடியோ. இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.